மற்றவங்க வாழ்க்கையை முடக்க நினைக்கிறவங்கள அறுக்கிறதுக்காக வந்திருக்க ஹீரோ அதான் முடக்கிறது தான். படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 hours ஃபேமிலியோட வந்துட்டு ரசித்து பார்க்கலாம். அந்த படத்தை நல்லாவே இருக்குது சார். படமே பிடிச்சிருந்தது. பேசிக்கலாக 2 hours டைம் போனதே தெரியல, எங்கேயுமே லேக் ஆன மாதிரி தெரியல. இப்போ நிறைய படம் பார்த்தோம் நம்ம, எல்லாமே ஓரளவுக்கு போராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ், ஒரு சின்ன மெசேஜ் சொன்னாலும் நல்லா சொல்லியிருக்காங்க மெசேஜ். படம் மேக்கிங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள கடத்திடுறாங்களே, கடத்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நாமளும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அந்த மாதிரி நாமளும் அவேர்னஸாக இருக்காங்க. அதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிச்சை எடுக்கிறாங்க குழந்தைங்கள, அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஃபேமிலியோட மட்டும் வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்குது படம். மயில்சாமி ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. அவர் வந்த 2-3 சீன் வந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி வர சீனும் நல்லா தான் இருக்குது சார். முடக்கத்தான் படம் பார்த்தேன் சார், அருமையாக இருக்குது. 6 மாதம் குழந்தைலேருந்து 10 வயசு குழந்தை பெற்றோர்கள் வந்து பார்க்க வேண்டிய படம். சின்ன குழந்தை வந்து பெரியவங்க வந்து குடும்பம் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசம் கலந்த படம் இல்லை. கண்டிப்பாக பெற்றவங்க வந்து குழந்தை பெற்றவங்க வந்து பார்க்க வேண்டிய படம். ஃபைட்டு, கேமரா, ஆக்ஷன் எல்லாம் படம் போகிறது தெரியல, போர் அடிக்காது, மீண்டும் மீண்டும் பார்க்க தோணும். இது கவர்மெண்ட் அவார்டு கிடைக்கும். சிஎம்க்கு ஆர்டர் போல் ஒரு சீன் கூட வரும். நல்லா அருமையாக இருந்துச்சு சார், எந்த ஒரு குறையும் இல்லை சார். இது வந்து ஒரு புது ஹீரோ நடிச்ச போல இல்லை, ஒரு பழைய ஹீரோ போல தான் நடிச்ச பொழுது ஒரு அனுபவம் மிக்க டைரக்டர், பெரிய டைரக்டர் தான் இருக்கும். அப்படி இருக்குது சார் படம், பார்க்கலாம், அருமையாக இருக்குது. சமுத்திரக்கனி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இருக்கிறார். படம் நம்ம கதை சொல்லிட்டு கூட சார், அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. மயில்சாமி காமெடி அமக்களை கொஞ்ச நேரம் வந்து போனால் அமக்கலமாக சார், ஸ்டேட்டஸ் சிரிச்சின்னு இருக்கும், அருமையாக. டாக்டர் வீரபாபு சார் நடித்த படம். அவர் டாக்டர்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோங்கிறது இதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டான். 100% எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் வீரபாபுனா. கொரோனாவிலேருந்து மக்களை நிறைய கொரோனாவில் காப்பாற்றின டாக்டர். இப்போ படம் மூலமாக வந்துக்கிட்டு படத்தில் வந்துக்கிட்டு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு கதையை மக்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு, குடிகாரனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, குழந்தைன்னா நம்ம குழந்தைகளை எப்படி தான் காப்பாற்றணுங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இதில் இருக்குது. என்ன சொல்ல, என்ன கதை? குழந்தைகளை கடத்துறது, பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் பிள்ளைகளை பெற்றா ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும், பிள்ளைகளை வெளியே விட்டுறப்படாது, நல்ல விதமாக வளர்க்கணும்னு இதில் ஒரு பெரிய நல்ல மெசேஜ் இருக்குது சார். சமுத்திரக்கனி ஆக்ஷன் அவர் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது சார். அவங்க ரோல் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல வித்தியாசமான சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது படம். படத்தில் பிடிச்சிருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. சித்ராமா ஒரு பாட்டு பாடிருக்காங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் படமே சூப்பராக இருந்தது. அவர் வழக்கம் போல் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களை கடத்துறதுக்கான சப்ஜெக்ட் இது. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து மூலிகைகளுடைய நன்மைகளை பற்றிலாம் கூட அடிக்கடி நடுவில் சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அமேசிங்காக இருந்துச்சு ப்ரோ மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம், எல்லோரும் வரலாம். ஓவரால் மூவி இல்லையா, அந்த ப்ரொஃபஷனல் ட்ரோன் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் வச்சுருக்காங்க. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பிளாட் லைனும் இருக்குது படத்துக்கு. ஷோராக எல்லோரும் வந்து பார்க்கலாம். புரியல, அது சொல்லிட்டு அந்த ஹைப் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த ஹைப் எல்லோரும் உடைக்கலாம். ஒன்லைன் மாதிரினா ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் தான் ஸ்கிரிப்டு. ஒரு குழந்தைகளை கடத்தி அதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு ரிவைவ் பண்ணிட்டு வர இருந்தால் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக என்ஜாயபிள் ஸ்கிரிப்ட், எல்லோரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன், டார்க் ஷேட் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு வில்லன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வில்லன், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லோரும். நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு, ஒரு காப் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குங்க, நல்ல கான்செப்ட், நல்லா இருக்குது. மற்றவங்க வாழ்க்கையை முடக்க நினைக்கிறவங்கள அறுக்கிறதுக்காக வந்திருக்க ஹீரோ அதான் முடக்கிறது தான். டைட்டிலுக்கு ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க. முடக்கிறது தான் நம்ம மூலிகை நினைப்போம், மூலிகை கிடையாது. மற்றவங்க வாழ்க்கை யார் முடக்கிறாங்களோ அதை அடுக்கிறதுக்காக வந்திருக்காரு, முடக்கிறது தான். வீரபாபு சார் நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல கான்செப்ட், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஓகேங்க, என்ன பிடிச்சிருந்தா அவ்வளோ சொல்ல முடியாது, கான்செப்ட் நல்லா இருக்குது, அவ்வளோதான். என்ன சொல்ல வராங்க? அது குழந்தை கடத்தலை வந்து கடத்தக்கூடாது, குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. 2 சீன் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அவர் சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. மெயினாக ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுங்க. என்னென்னா அந்த குழந்தைகளை பேஸ் பண்ணி கடத்துறது, அதை வந்து அவங்க எப்படி
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம், தெரியலனா சிங்கிள் லைனில் இருக்கும். அதை வந்து ஒரு ஃபுல் படமாகவே வந்து அந்த கான்செப்டை காமிச்சிருக்காங்க. நிறைய பழைய விண்டேஜ் கேரக்டர்ஸ்லாம் நிறைய இருந்தது. சூப்பராக அந்த பழைய சூப்பர் ஸ்டாருக்குலாம் அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்திருப்பார். அவரை வச்சு நல்லா அவரவே மெயினாக ஒரு ஹாஃப் வில்லனாக காமிச்சு நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் மயில்சாமி சாருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்னே சொல்லலாம் இந்த படத்தை. ஏன்னா வந்து ஒரு நல்ல காமெடி தான் அவருக்கு மெயினாக காமெடி ரோலை வச்சு அவர் கடைசியில் அதுலேயும் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லி அப்படியே அதுலேயும் ஒரு மூலிகை சார்ந்த விஷயங்கள் சொல்லி படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கருத்து மாதிரி தான் அவர் சொல்கிறது வந்து சொசைட்டிகிட்ட போய் ரீச் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு கருத்தை. நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ண அந்த குழந்தைங்க கடத்திட்டு போய் நம்ம கிட்னாப்பிங் பண்ணிட்டு போய் பெக்கரிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக படம் சூப்பராக இருக்கும். படம் உண்மையிலே ஒரு அவேர்னஸான படம். பெற்றோர்கள் குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே டாக்டராக அவர் நடிக்கலைங்க இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் டாக்டராக பண்ணியிருந்தாருன்னா வந்து ஒரு வெப் சீரியஸோ இல்லைனா ஒரு வீடியோ இன்டர்வியூவாக வச்சுருக்கலாம். அதில் ஃபைட் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே பண்ணியிருக்காரு. அதேமாரி அவர் வந்து பப்ளிக் வந்து நம்ம நடித்தா என்ன நினைப்பாங்கன்றதுலாம் அவர் நிரூபிக்கலை. நான் வந்து ஸ்டோரிக்கு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா டாக்டரோட கொஞ்சம் ஏஜ் கம்மி தான், அவங்கள பார்க்க பேஸ் கட்டு பார்க்க. அவங்கள வந்து இந்த படத்துக்கு நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருக்கோசமே இந்த கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும். நான் ஃபுல்லின்னு பார்த்தேன்னா ஹீரோவோட ஆக்டரும் ஹீரோயின் ஆக்டருக்கோசம் தான் படம் பார்ப்பேன். என்ன சொல்ல பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைங்களை வந்து அவேர்னஸாக இப்போ வீட்டில் பார்த்துக்கணும். வேலைக்கு போயிடறோன்னு சொல்லிவிட்டு யாருன்னா வந்து வேலைக்காரங்களை வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து மிஸ்யூஸாக பண்ணி வெளியே பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவங்களோட பணக்காரட்டு குழந்தைய கூட பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்கல்ல. அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மயில்சாமி ஒரு 2 சீன் பண்ணியிருக்கிறாரு, சமுத்திரக்கனி 2 சீன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த படத்தில் ஃபுல்லாக ஹீரோ தான் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். படம் நல்லா இருக்குண்ணே. படம் சுறுசுறுப்பாக இருக்குது. படம் பார்க்குறது நல்லா இருக்குது. நல்ல நடிப்பு, நல்ல பொழுதுபோக்கான படமாக இருக்குது. படம் ஹை கிளாஸ் படமாக இருக்குது. என்ன பிடிச்சிருந்தா படம் கதை பூரா நல்லா இருக்குண்ணே. படம் எல்லாமே சண்டை காய்ச்சி குழந்தைல கடத்துறது, இப்போ சண்டை போடுறது, ஃபைட்டு பயங்கரமான ஃபைட்டாக இருக்குது. பாட்டில் நல்ல பாட்டு, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கேன் மகானை. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மயில்சாமி நடிச்சிருக்காரு. என்ன சொல்ல வராங்க? படம் வந்து ரொம்ப வெற்றி பண்ணது. 2004 குழந்தைய கடத்துகிற படம் அது. ரொம்ப படம் பார்க்குறது விறுவிறுப்பாக பொழுது போய்கிட்டு இருக்குண்ணே. மயில்சாமி சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. மயில்சாமி மறைஞ்சிட்டாரு, ஆனால் படம் பார்க்க நல்லா இருக்குது.